இந்த நாளிலேயும் சற்று நேரம் தியானிக்கும்படி ஆண்டவர் அடியனுக்கு தந்த கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். ஒரு வார்த்தை, ஏன், ஏன், வை. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். ஏற்கனவே வார்த்தைக்காக சம்பத் ஐயா ஜெபிச்சிருக்காங்க. இப்பொழுதும் சபையாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். உடைய சத்தத்தை துணிக்க பண்ணும், உடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யும். பரலோகம் எங்களுக்காக திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஒரு கேள்வி கேட்குறாங்க சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து. இதே கேள்வியை 16ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. 17, 16 வாசிங்க. அவனை உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன். அவன் சொல்றான், அவனை சொஸ்தமாக்க அவர்களால். அவனை சொல்றான் இல்ல. அருமையானவர்களே, இங்க என்ன பார்க்குறோம்? ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக வருகிறான். அவருக்கு முன்பாக 14ஆம் வசனத்தில் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறான். 15ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் மகனுக்கு, அவன் சந்திர ரோகின்னு என்னங்க, அந்த வியாதிக்கு பேர் லுனாட்டிக் அப்படின்னு இருக்கு அந்த வார்த்தை. அந்த வியாதி இருக்கிற மனுஷன் என்ன செய்வானா, அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் ஜலத்திலும் சொல்கிறான், என் மகன் ஒருத்தர் இருக்கான் ஆண்டவரே, அவனுக்கு ஒரு கொடிய வியாதி, ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை உங்கள் சீஷர் இடத்துல எடுத்துகிட்டு வந்தேன். சீஷர்களால் என்ன செய்ய முடியல, அவனை குணமாக்க முடியல. அவன் சொல்கிறான் முடியல. அப்புறம் இயேசுநாதர் அவங்கள கடிஞ்சு அவனை அங்கே கிட்ட கூட்டுவான்றாரு. அப்புறம் ஆண்டவர் அவனை சுகமாக்குறாரு. இது முடிஞ்சிடுது. முடிஞ்ச பிறகு சீஷர்கள் இயேசுநாதர் தனியாக வந்து கேட்ட கேள்வி தான், ஏன் எங்களால் கூடாமற் போயிற்று? இவங்க யார் தெரியுமா? வியாதிகளை சுகமாக்க, சகல பிசாசுகளை துரத்த ஏற்கனவே இயேசுவினிடத்தில் அதிகாரம் பெற்றவர்கள். மத்தேயு 10:1 இருக்குது, லூக்கா 9:1 இருக்குது, மார்க்கு 3:15 இருக்குது. 3 இடத்துல இருக்குது. இவங்க சாதாரண ஆள் கிடையாது. ஏற்கனவே எதை பெற்றிருக்கிறாங்க? அதிகாரத்தை பெற்றவங்க தான். ஆனாலும் அதிகாரம் என்ன செய்யலைங்க? வேலை செய்யலை. ஒரே துக்கமாயிடுது. ஏன் ஆண்டவரே நீங்கள் அதிகாரம் தந்தீரே? எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் 12 பேரை மாத்திரம் ஆண்டவர் சீஷரால் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு மட்டும்தான் அது என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்க, சகல வியாதியையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நோய்னா சிக்னஸ், அப்புறம் டிசீஸ், நோய்களையும் வியாதிகளையும். சிக்னஸ் அண்ட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனிங்க, இன்னைக்கும் நம்ம கேட்குறோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்கல? ஏன் ஆண்டவரே இந்த கடனிலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியல? ஏன் ஆண்டவரே என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை? நான் வரேன், என் பிள்ளை இன்னும் சபைக்கு வரலையே? ஏன் ஆண்டவரே இந்த வீட்டை கட்டணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறேன், இன்னும் முடிக்க முடியல? ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏன் என்று கேட்டவர்களுக்கு இயேசு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? அதற்கு இயேசு, அவ்விசுவாசத்தினாலே தான். போதும் 20ஆம் வசனத்தில் இயேசு அதற்கு பதில் சொல்றார், உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். அப்போது இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க அருமையானவர்களே, நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதர் சிஸ்டர் சொன்னாங்க ரொம்ப வேதனையோடு, வீட்டுக்காரருடைய சரீர நிலைமை கேட்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது இல்லை? ஏன் நாங்கள் சபைக்கு வரோம், இந்த சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம், இந்த சபைக்கு இத்தனை வருஷமாக ஆதரவாக இருக்கிறோம், ஏன் என் கணவருக்கு இப்படி ஒத்துரைட்டு இந்த மைக்கை கொடுத்தா நீங்கள் கேட்பீங்க, ஏன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாலும் நானும் சொல்லுவேன். அருமையானவர்களே,
பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு நேரடியாக பேசுகிறார். உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கு, அது அவ்விசுவாசம். என்றைக்கு என்னை விட்டு இந்த அவ்விசுவாசம் எடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு ஏன் என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு பொல்லாத பிசாசு ஜனங்களுக்குள்ளே அவிசுவாசத்தை விதைத்திருக்கிறான். பொல்லாத பிசாசு ஜனங்களுக்குள்ளே சந்தேகத்தை விதைத்திருக்கிறான். பொல்லாத பிசாசு ஜனங்களுக்குள்ளே பயத்தை விதைத்திருக்கிறான். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு யார்? உங்களிடத்தில் அதிகாரத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடிக்கு எனக்குள்ளே ஒன்று போராடி கொண்டிருக்கிறது, அவிசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவிடத்தில் ஒருத்தன் வந்தான், தன் பிரச்சனையை சொன்னான். ஆண்டவர் அவனிடத்தை கேட்க, நான் இதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்ல. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்ன அழகா ஜெபிச்சான் பாருங்களேன். ஆண்டவரே, என் இடத்துல ஒன்று இருக்கு, என் பிறந்ததுலேருந்து என்னோட கூட போராடி கொண்டு இருக்கு, அது எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், முடியல ஆண்டவரே. அதற்கு பேர் என்ன? அவிசுவாசம். அது என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் என்று கேட்டான். இயேசு அது அவனை விட்டு நீங்கும்படி உதவி செய்தார். உடனே அற்புதத்தை பார்த்தான். இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிற நானா இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தையும் அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தக்கூடாதபடிக்கு என்னோடு கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. அதுதான் அவ்விசுவாசம். இந்த காலை வேளையில அந்த அவ்விசுவாசத்தின் கிரியைகளை கர்த்தர் என்னை விட்டும், என் குடும்பத்தை விட்டும், என் சபையை விட்டும் நீங்க ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருவாராக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, எனக்குள்ள அவிசுவாசம் அல்ல, நான் விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் கூட இல்லைங்க. வார்த்தை அனுப்பி கர்த்தர் என்ன செய்வாரா? சுகமாக்குவாராம். இல்லை, எல்லாமே வசனம் தெரியுது பாருங்களேன். ஆனால் ஏன் சுகம் வரலை, ஏன் வியாதி வரலை? பேசுகிறேன்னா 55 வருஷம் எனக்கு ஆகுது, கவனிங்க. ஆனால் அந்த வார்த்தையை நான் இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை ஆண்டவர் எனக்கு வச்சதே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், எனக்குள்ள அவிசுவாசம் வராதபடி கர்த்தர் விசுவாசத்தை என்னை ஊன்ற கட்டி கொண்டு இருக்கிறார். விசுவாசம் வரும். என் மனைவி நிமித்தம் வந்தது இல்லை, அவங்க திடீர்னு கண்ணு சரியாக தெரியல. ஒரு நாள் காலையில் வந்து இப்படி இப்படின்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இப்படி இப்படின்றாங்க, தேடுறாங்க, எங்கே கதவு இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. எனக்கு குடலெல்லாம் பற்றுது, என்னடா அது நல்லா தான் இருந்தாங்க நேற்று சாயந்தரம் வரைக்கும். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, அன்றைக்கி காலையில் போனீங்களேன். நான் தெய்வீக சுகத்தில் இருக்கிறேன். தைலனா எனக்கு என்னன்னு தெரியாது, மருந்து மாத்திரம் எனக்கு என்னன்னு தெரியாது, ஒற்றை தலைவலி, ஜுரம், இபி, சுகர்லாம் அதில் எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், கர்த்தர் தந்த வார்த்தை. இந்த வார்த்தையில் தான் நிற்கிறோம். சரிங்க அருமையானவர்களே, அந்தம்மா அப்படி இப்படி தடவுது. அப்பா எங்கப்பா இருக்கிறேன்? எங்கே தான்மா இருக்கிறேன். பையன் எங்கப்பான்னு கேட்குது. எல்லாமே வேலைக்கு போய்க்கிறான். பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லப்பா உடனேன்னு. என்னம்மாச்சு உனக்கு? என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இதுபோல் அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் கூட சோதிக்கப்படுகிறதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிப்பார். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்லவே அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல. மனமாற தேவன் அவர் மைந்தன் அல்லவே அல்ல. பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு ஏன் என்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம் என்றைக்கு நீங்குகிறதோ அன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், என்னை அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்ய வல்லவராய் இருப்பான். யோவான் 14:12 இருக்கு. என்னை விசுவாசித்தா நான் செஞ்சதை மட்டும் செய்ய மாட்டேன், என்னை விட என்ன செய்வ? அதிகமாய் செய்வாய். பேதுரு என்கிற மனுஷன் இருந்தான். அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் என்னாங்க,
சுகமானார்கள். இயேசுவின் நிழல் பட்டு எங்கேயாவது நிழல் வியாதியஸ்கள் சுகமான எழுதப்பட்டிருக்கா? இல்லங்க. ஆனால் இயேசுவை விசுவாசித்த பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சுஸ்தமானார்கள். அப்படியானால் அருமையானவர்களே, அதிகாரம் படைத்தவர்களே, அபிஷேகம் படைத்தவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, அவ்விசுவாசத்தினாலே ஆண்டவர் அற்புதங்களை அநேகரிடத்தில் செய்ய முடியலையா? எதனாலங்க? ஆமா, மத்தேயு 13:58 வாசிங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். இயேசுவுக்கு பேரே அற்புதமானவர். இயேசுவுக்கு பேரே எது தடுக்குதுங்க? ஜனங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தினாலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவரை அது தடுத்து விட்டதான். இந்த காலை வேளை பாரத்தோடு பேசுகிறேன். இந்த காலை வேளை கர்த்தர் ஆவியானோட ஏவுதலோடு கூட பேசுகிறேன். எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நான் இன்றைக்கு இங்கே புதைத்து விட்டு தான் இங்கே நான் கடந்து செல்ல வேண்டும். ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார். நீங்கள் உங்கள் தாயிலே ஒரு சொட்டு உருவாக முன்பதாகவே கர்த்தர் உங்களை முன்னறிந்து இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ கல்விமான்கள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், படிப்பிலே சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் விட்டு விட்டு ஏன் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? உங்களை கொண்டு எதையோ ஆண்டவர் தேசத்திலே செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும். உங்களுக்குள்ளே இருக்கிற உளையேற பெற்ற விசுவாசத்தின் அளவை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளை பெருக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய அவிசுவாசம் நீங்கணும். நமக்குள்ள எது வளரணுங்க? விசுவாசம் வளரணும். நமக்கு பேரு என்னதாங்க? விசுவாசி இல்லை. அப்போ நான் விசுவாசியா இருக்கிறேன், எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசுதான், அதை முடிக்க போகிறவரும் இயேசுதான். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் உறுதியா இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இன்னும் என் கண்ணால பார்க்கல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அதை செய்து முடிக்கிற இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அதுதான் விசுவாசம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வார்த்தை தருகிறார், நிறைவேறல நிறைவேறல. வருஷம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 10 ஆச்சு, 20 ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. அவனுக்கு தெரியும் வாக்கு தத்தத்தை தந்த தேவன் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் மாறாதவர். 25 வருஷம் என்ன, 250 வருஷம் ஆனால் என்ன, சொன்னதை நிறைவேற்றி முடிக்கவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படியான அல்மானவர்களே கவனிங்க, நாம் நம்முடைய சரீரத்திலே போராடுகிற வியாதிகளை, நோய்களை 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை நான் மேற்கொள்ளுகிறதற்கு எனக்கு என்ன தேவைங்க? விசுவாசம் தேவை. அவிசுவாசத்துக்கு நான் ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. ஒருவேளை வயதாக இருக்கலாம், வேதம் சொல்லுகிறது கழுகுக்கு சமானமான உன் வயதை கர்த்தர் வாழ வயது போலாக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பலவீனம் வரும்பொழுது பயப்படாதீங்க, வியாதிகள் வரும்பொழுது சோர்ந்துடாதீங்க. நினைச்சு பாருங்களேன், நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. நான் என்னுடைய தாழ்மையான விசுவாசம் என்ன தெரியுங்களா? மருந்து மாத்திரையினால் தான் நான் வாழணும்னா எனக்கு தேவையே இல்லை. நான் இன்றைக்கே நான் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன். அதுக்காக நீங்கள் மருந்து மாற்று தவறுன்னு சொல்ல, பாஸ்டர் சொன்னது போல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம் என்ன, அந்த மருந்தால் தான் நான் வாழணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் அப்படி தான் ஜெபிக்கிறேன். நான் இந்த மருந்து அதெல்லாம் வாழ எனக்கு தேவைப்பட உயிரே தேவையில்லை ஆண்டவரே, அப்படி தான் நான் ஜெபிக்கிறேன். அப்போது என்ன சொல்ல வருகிறேன்? எனக்காக மரித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். என் வியாதிகளை, என் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்த தீர்த்த இயேசு என்னோட கூட உயிரோடு இருக்கிறார். ஒன்னே ஒன்று தான் தடுக்குது, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் அதை தடுக்கிறது. அன்றைக்கு தடுத்தது இயேசுவையே. அப்போ விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ நான் செய்திக்கு வருகிறேன், கவனிங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளே அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. என்ன விசுவாசம்? ஆண்டவர் சொன்ன அற்ப விசுவாசி அப்படின்னார். இங்கிலீஷில் லிட்டில் ஃபெய்த்ன்னு இருக்கு, கொஞ்சம் விசுவாசம் தான். அப்படி இல்லை, உறுதியான விசுவாசத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கவனிங்க, நான் முதலாவதாக
ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஔஷதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை, இங்கிலீஷில் ஹீல்டுன்னு இருக்குல்ல, முதல்ல லூக்கா 18:42, மார்க் 5:34 நான் சொன்ன வசனம் இருக்கு. ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை, முதலாவதாக கவனிங்க. நமக்கு வியாதி வரும் பொழுது, நமக்கு பலவீனம் வரும் பொழுது பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் எதை செய்தால் எனக்கு நன்மைக்காக அதை செய்வார், ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டார் என்று ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, நாம எனக்கு தந்த என்னுடைய விசுவாசத்தினாலே அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உன் விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டு நீ அதை மேற்கொள்ளலாம். பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்காக உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள் இருக்கிற அந்த விலையேற பெற்ற விசுவாசமே உனக்கு தெய்வீக சுகத்தை தரும். நான் விசுவாசிக்க ஆண்டவரே சொன்னேன், உனக்குள்ள இருக்குதம்மா விசுவாசம், அதுதாம்மா உன்னை ரட்சித்தது, அதுதாம்மா உனக்கு சுகத்தை தந்தது, அதுதாம்மா உனக்கு அற்புதத்தை செய்தது. முதலாவதாக அன்பானவர்களே, எனக்குள் இருக்கிற விசுவாசம் எனக்கு என்னதை தருங்க? ரட்சிப்பை தரும், சுகத்தை தரும். அல்லேலூயா. இரண்டாவதாக, மற்றவர்களுக்குள் இருக்கிற விசுவாசம் எனக்கு சுகத்தை தரும். வேதம் சொல்லு, அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு, அவர்கள் விசுவாசம். மத்தேயு 9:2, மார்க் 2:5, லூக்கா 5:20 இருக்கு. ஒரு மனுஷன் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான், அவனை சுகமாக்கும்படி 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். வந்தா ஒரே கூட்டமா இருக்கு, இயேசுநாதர் கிட்ட போக முடியாது. அந்த 4 பேர் என்ன செஞ்சான்? அந்த வீட்டு கூரை மேலே ஏறினான். எவ்வளவு விசுவாசம் பாருங்களேன். கூரை மேலே ஏறது மட்டும், கூரை என்ன செய்யறான்? பிரிச்சான், கரெக்டா பிரிச்சான். இயேசுநாதர் எங்க உட்கார்ந்து இருக்காரோ அந்த இடத்துல கூரையை பிரிச்சு 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை கீரை என்ன செய்யறானுங்க? இறக்குறானுங்க. கவனிங்க, இங்க திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இல்லை. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு சுகத்தை தரும். இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், மற்றவருடைய விசுவாசம் கூட உங்களுக்கு சுகத்தை தரும். இல்ல, கவனிங்க, இப்ப 4 பேர் விசுவாசிக்கிறான். இந்த மனுஷன் மட்டும் இயேசு கிட்ட போயிட்டான்னா அவன் சுகத்தை பெற்றுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிற, அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு அன்றைக்கு சுகத்தை தர வல்லவராய் இருந்தார். இப்போ மற்றவங்க நிமித்தமாக கூட நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை என்ன செய்யறாங்க? செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல, மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் ஆண்டவரிடத்தில் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று, மலையை போன்ற விசுவாசம். என்னதுங்க? அசைக்க முடியாத விசுவாசம். எப்படி? ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று, மலையை போன்ற விசுவாசம். மத்தேயு 17:20 இருக்கு, லூக்கா 17:6 இருக்கு, மத்தேயு 17:21 இருக்கு. ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க. மலையை பார்த்து அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு விசுவாசம். முதலாவதாக விசுவாசம் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், இரண்டாவதாக மற்றவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம், மூணாவது ஒரு விசுவாசம் எனக்குள்ள அசைக்க முடியாத மவுண்டைன் மூவிங் ஃபெய்த் அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. மலையை கூட அசைக்கக்கூடிய விசுவாசங்க அது. ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் கூட சந்தேகப்படாம இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா பேர்ந்து போகும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு விசுவாசி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திர நல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம். அப்போ அந்த போகலாம் என்ற வார்த்தையை அவன் 100% நம்பினான். அதான் மலையை போன்ற விசுவாசம். இயேசு சொன்ன வார்த்தையை கையில பிடித்து கொண்டு கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் வீட்டிற்கு போனான். எதிர்க்கே செய்தி வருகிறது, உன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அதுதான் அங்க மலையை போன்ற விசுவாசம். பாஸ்டர் அழகா சொன்னாரு, 10 பேர் ஆண்டவர் இடத்துல வந்தான், ஆசாரியர் இடத்துல காண்பின்னு சொன்னான். அந்த ஆண்டவர் அவனுக்குள்ள இந்த 10 பேருக்குள்ள விசுவாசம் என்ன? மலையை போன்ற விசுவாசம். எந்த கேள்வியும் கேட்கல, கர்த்தரை வார்த்தை 100% நம்பி ஆசாரியர் இடத்துல போன பொழுது கர்த்தர் சுகத்தை தர வல்லவராய் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் பலரை நான் இப்படி சொல்லுவேன், கவனிங்க. முதலாவதாக எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்கு அற்புதத்தை செய்யும். இரண்டாவதாக மற்றவருடைய விசுவாசம் எனக்கு அற்புதத்தை செய்யும்.
மூணாவதாக எனக்குள் இருக்கிற அசைக்க முடியாத விசுவாசம். அற்ப விசுவாசம் இல்ல, லிட்டில் ஃபெய்த் அல்ல, மவுண்டைன் மூவிங் ஃபெய்த். மலையையே பெயர்ந்து பெறக்கூடிய விசுவாசம் எனக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை அற்புதங்களை காண செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்திற்கு நீங்கள் வரணுங்க. இந்த விசுவாசத்திற்கு நீங்க வரணும். மரணமே வந்தாலும் கர்த்தரை மட்டும்தான் நம்புவேன். அன்னைக்கு 3 வாலிபர்கள் சொன்னார், கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம். கர்த்தர் விடுவித்தாரா இல்லையா? விடுவித்தாரா இல்லையா? நிச்சயமா அந்த விசுவாசம் நின்னு பாருங்க. சுகத்தை பார்க்குறீங்களா பாருங்க, அற்புதங்களை பார்க்குறீங்களா எல்லாம் பாருங்க, உங்களுக்கா கதவுகள் திறக்கிறதா இல்லையா பாருங்க, விசுவாசங்கள் ஓடுகிறதா இல்லையா பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை தருகிறதா இல்லையா பாருங்க. மலைக்கு உறுதியான விசுவாசம் நமக்கு தேவைங்க. இன்னைக்கு இந்த விசுவாசம் நாம் கடந்து, இந்த விசுவாசம் எப்போ வரும் தெரியுங்களா? ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று ஆண்டவர் எழுதியிருக்காரு. இந்த மலையை போன்ற விசுவாசம் எப்படி வரும்? எந்த அளவுக்கு நாம் செபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரோட உபவாசத்தோட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த மலையை போன்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் 1, 2வதாக மற்றொருக்குள்ள இருக்கிற விசுவாசம் 2, 3வதாக மலையை போன்ற அசைக்க முடியாத விசுவாசம். இல்ல அருமையானவர்களே, அடுத்ததாக கவனிங்க, இயேசு தொடுகிறதுனாலே நமக்கு அற்புதம். இயேசு, ஆமா, லூக்கா 6:19 இருக்கு, 5:13 இருக்கு, 4:40 இருக்கு. ஒன்ன வாசிங்க. இயேசுவை தொடும்படிக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை தொடும்படிக்கு அவரை இயேசு தொட்டார். என்ன உண்டானது? சுகம் உண்டானது. இயேசு நம்மை தொடுவாரா? தொடுவார் நிச்சயம். தகப்பனே என்று நீங்கள் கதறும் பொழுது, ஆண்டவரே எனக்கு வேற யாரும் கதி இல்லை என்று நீங்கள் அலறும் பொழுது, ஆணிகள் கடாவப்பட்ட அற்புத கரங்கள் உமக்கு தொடும். பேசுகிற நான் 8 விதமான வியாதியினால் ஒரு நாள் அகப்பட்டு இருந்தேன். நீங்க 8 விதமான வியாதி. வாமிட் வருது, அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், கை கால் வளங்களை இல்லை, லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கு, பெட்டில் தான் இருக்கேன், என்னை தாக்குது. இல்லை கவனிங்க. அப்போது எங்கள் வீட்டம்மா என்னை ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனோன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். கவனிங்க. ஆனால் எனக்கு தெரியும், மலையை போன்ற விசுவாசத்தோடு அப்படி இருந்தேன். எனக்கு தெரியும் இயேசு என்னை தொடுவார், இயேசு என்னை குணமாக்குவார். வியாதி வராதுன்னு சொல்ல, நிச்சயம் வியாதி வரும். பலவீனத்தில் என் பலன் அப்படிதான் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயம் வியாதி வராது, வரும். லாசரு என்பவன் வியாதிப்பட்டு இருந்தான், மரித்தே போனான். அவன் யார் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் இயேசு பெத்தானியாவுக்கு வருவாரோ அப்பொழுது மற்றவர்கள் வீட்டில் அவர் தங்க மாட்டார். இயேசு அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம் லாசருவின் குடும்பம். இயேசு அதிகமாய் நேசிக்கிற அந்த லாசரு தான் வியாதி வந்ததை மரித்து போனான். எசேக்கியா என்பவனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, அவனை போல யூதாவின் ராஜாக்களிலே அவன் நம்பிக்கையிலே இதற்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, அதற்கு பின்னாடி யாருமே இல்லை. அவ்வளவு ஆண்டவரை நம்பினவன் வியாதிப்பட்டான், கர்த்தரை நம்பினான். ஆண்டவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்க வல்லவராக இருந்தார். இப்போ கிறிஸ்தவர்களாகி நமக்கு வியாதி வராது, நிச்சயம் வரும். அதன் மத்தியிலே என் விசுவாசம் அதை ஜெயிக்கும். அதன் மத்தியிலே மற்றவர்களின் விசுவாசம் அதை ஜெயிக்கும். அதன் மத்தியிலே எனக்குள்ள இருக்கிற மலையை போன்ற விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், இயேசுவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் எனக்கு ஜெயத்தை தரும். 4வதாக இயேசு என்னை தொடும் பொழுது, இயேசு என்னை தொடும் பொழுது, அருமையானவர்களே, நான் பெட்டில் இருந்தேன். ஒரு நாள் என்னை அதிகமாக நேசிக்கிற ஒரு சகோதரி வந்து என் கண் தலைமாட்டில் அழுகுறா, ஓன்னு அழுகுறா. நம்ம சகோதரி பேர் கனகா, இன்னுங்க இருக்காங்க. கவனிங்க, எனக்கு தெரியல கண் தந்து ஏமா அழுகுறேன்னு பார்க்குறேன். அவள் என்னை சுகமாக பார்த்தவ, எப்படி இருந்தேன்னா, ஆனால் இப்படி கை கால் வழங்காமல் அன்கான்ஷியஸாக இருக்கேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப வேதனையால் அழுகுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன். ஆனால் அன்று இரவே ஆணிகள் கடவப்பட்ட அற்புத கரம் என்னை தொட்டது. அதுக்காக தான் தைரியமாக பேசுகிறேன். ஏசு உங்களை தொடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், பல கோடிக்கு பிஸ்னஸ் மேன். அண்ணா நகரில் சொந்த இடம் இருக்கு அவருக்கு. அவர் தன்னுடைய பிஸ்னஸை முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போய் ராத்திரியில் 1 மணி நேரம் ஜெபம் செய்து விட்டு போவார்.
பெரிய பிசினஸ்மேன், பல கோடி சொந்தக்காரர், பல சபைகளை கட்டி கொடுத்து இருக்கிறார். அவர் பேரை சொல்ல விரும்பல, நான் ஆன்லைனில் போடுறதுனால. அண்ணா நகரில் இருக்கிறார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அப்படி அவர் ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸை முடிச்சுட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவார் இரவில். ஆனால் அவருக்கு வியாதி வந்த பொழுது அந்த ஜெபத்தில் அவர் கடந்து கொள்ள முடியவில்லை. பிஸ்னஸ் மகன் பார்த்து கொண்டு இருக்கிறான். கவனிங்க, அவர் அழுகிறாரு, ஆண்டவரே ஒரு நாள் நான் ஆலயத்திற்கு வந்து நான் ஜெபிப்பேன், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, ஏன் என்னால் என்னுடைய வேலையை செய்ய முடியல என்று கேள்வி கேட்கிறார். ஏன் 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 எங்களால் கூடாமற் போயிற்று என்று சீஷர்கள் கேட்டது போல கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது பூட்டப்பட்ட அறையிலே யாரோ உலாவுகிறதை அவர் பார்த்தார். கவனிங்க, நடந்ததை சொல்றேன். அவர் சொன்னார், அவரே சொன்னதை நான் கேட்கிறேன், விஜயகுமார், ஒவ்வொரு நாளும் நீ என்னை தேடி ஆலயத்திற்கு வருவாய், இன்றைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீங்க ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. அவர் பேர் விஜயகுமார், ஜாக் அண்ட் ஜில் என்கிறதான பெரிய ஹோட்டலுக்கு அதிபதி, பல ஆலயங்களை கட்டி கொடுத்த ஒரு தேவ மனுஷன். கவனிங்க, நீ ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருவாய், இன்றைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அன்றைக்கு சுகமானது. கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆணைகள் கடாவப்பட்ட கரங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறது, தேடிக்கொண்டு இருக்கிறது. யார் எப்படி அவளோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ 5ஆவதாக கர்த்தருடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ஆவதாக நான் எப்படி கர்த்தரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யாக்கோபு 5:15, விசுவாசமுள்ள ஜெபம் போதும். இங்கிலீஷ்ல ரட்சிக்கும் வார்த்தைக்கு ஹீலிங் இருக்கு. எப்படிப்பட்ட ஜெபங்க இது? ஜெபம் இல்ல, எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசமுள்ள ஜெபம். நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபத்திலே விசுவாசம் இருக்கணும், நம்முடைய ஜெபத்திலே சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் எலியாவை போல கருத்தான ஜெபமா இருக்கணும். கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா என்கிறதான சந்தேகம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறதை யாக்கோபு 5:15 சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை கூப்பிடணுமா? வேதம் என்னங்க சொல்லுது அந்த வசனத்தில்? மூப்பர்களை நம்ம என்ன செய்கிறோம்? வியாதிப்பட்டா பாஸ்டர் ரொம்ப வேதனையோட சொன்னார் பாருங்க. பிரதர் சாம்சன் பிரதர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, யாருக்கு தெரில இது வரைக்கும்? சாம்சன் பிரதருடைய ஆவிக்கிற தகப்பன் யாருங்க? அவருடைய மேய்ப்பர் யாருங்க? அவருடைய ஆத்துமாக்கு உத்தரவாதி யாருங்க? வசனம்னு சொல்லுது, நான் சொல்ல. உங்களில் வரும் வியாதிப்பட்டால் யாருக்கு முதல்ல சொல்லணும்? கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ வியாதிப்படும் பொழுது, நீ பலவீனப்படும் பொழுது, உன்னால் இயலாத பொழுது நீ அழைக்க வேண்டிய ஒருவன் இருக்கிறான். உங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற கர்த்தருடைய ஊழியக்காரன். மூப்பர்களாக இருக்கலாம், அவருடைய ஆலயத்தில் உள்ள மூப்பர்கள் கூட நீங்கள் அழைக்கலாம். இன்னைக்கு விசுவாசிகள் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? உடனே டாக்டரை கூப்பிட்றது, உடனே தெரிஞ்சவங்க கிட்ட கூப்பிடுறது, உடனே இவங்களுக்கே தெரிஞ்ச மருந்து மாத்திரைகளை வேதம் அப்படி சொல்லுங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை வர வைப்பானாங்க? மூப்பர்கள், ஊழியக்காரன். அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு எண்ணெயை பூசி, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்க வல்லமிழதாக இருக்கும். இன்றைக்கு மனசில் எழுதி வச்சுக்கோங்க. இதை முதல்ல ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? அந்த காலத்தில் ஃபோன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் வீட்லேயும் ஃபோன் இருக்காது, டெலகிராம். இன்னைக்கு மொபைல் ஃபோன் 24 மணி நேரம் கையில் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி, சிஸ்டர் எப்படி இருக்காங்க, என் பிள்ளை இது மாதிரி இருக்குது, ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வரல? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது நம்ம முதலாவது எதை தேடுறோம்? கர்த்தரோடு பேசுவாராக. ஏன் நம்முடைய வியாதி சுகமாகலை? ஏன் வியாதியோடு போராடி கொண்டு இருக்கிறோம்? நான் வியாதிப்படும் பொழுது நான் தேட வேண்டிய, நான் அறிவிக்க வேண்டிய ஒரு நபர் உண்டானால் அது கர்த்தருடைய சபையினுடைய மூப்பராக இருக்கும், இல்லை சபையினுடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும். 6ஆவதாக கர்த்தரிடத்தில் அபிஷேகமின் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபு 5:16 சொல்லுது பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் போதும் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை. கவனிங்க, ஏன் நீங்க சொஸ்தமாகல? மற்றவர்களை குற்றவாளியா பார்க்கிறோம்.
என்னைக்கோ நடந்த சண்டை நம்முடைய உள்ளத்தில் அது இன்னைக்கும் உள்ளே இருக்கு. என்னைக்கோ ஒருவர் சொன்ன வார்த்தை இன்னும் மனசு விட்டு நீங்களே வெளியில சந்தோஷமா பேசுறோம், வெளியில சமாதானமா பேசுறோம், உள்ளத்துல குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நபரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஞாபகம் நமக்கு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தர வல்லவராக இருக்கிறார். யார் மேல கசப்பா இருக்கா, யார் மேல வருத்தம் இருக்கா? இருக்கும், இல்லாமல் இருக்க எனக்கு இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை மறக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. வேதம் சொல்லுது அது மாதிரி தான். குற்றங்களை அறிக்கையிடும். பிரதர், நான் உங்களை அன்றைக்கி நான் தவற சொல்லிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? சிஸ்டர், அன்றைக்கி இந்த மாதிரி உங்களை பேசிட்டேன், என்னை மன்னிச்சிக்கங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஆனால் அதிலே கர்த்தருடைய அற்புதம் இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படி, சொஸ்தமடைய வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஆமாம், கன்ஃபஸ் ஆகி கமிட்மெண்ட் ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர், வெள்ள ஆவிக்குரிய கிறிஸ்தவர், அவருக்கு ஒரு தீராத வியாதி. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது சுகமே ஆகலை. பல லட்சங்களை செலவழிக்கிறாங்க, சுகமே ஆகலை. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் இப்படி ஆலயத்தில் ஊழியக்காரன் பேசி கொண்டிருந்த பொழுது இந்த யாக்கோபு 5:16 மூலமாய் அவரோடு கூட பேசினார். அன்னைக்கே அந்த ஆலயத்தில் அவர் சிலரோடு கொஞ்சம் கசப்பில் இருந்தார், கொஞ்சம் வைராக்கியத்தில் இருந்தார். அந்த ஆலயம் முடிஞ்ச உடனே, ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த நபரோடு போய் சேர்ந்து ஒப்புரவான, என்னை மன்னிச்சிக்கங்க பிரதர், என்னை மன்னிச்சிக்கங்க சிஸ்டர், அந்த மாதிரி அன்றைக்கி பேசினேன். அவர் மன்னிப்பு கேட்ட அந்த நொடி பொழுதிலே கர்த்தர் அவரை சுகமாக்க வல்லவராக இருந்தார். நீங்கள் கர்த்தர் கூட பேசுவாராக, பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் யார்கிட்டும் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்முடைய ஆண்டவர் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள எல்ஷடா என்னும் நாமம் உள்ளவராக இருக்கிறார். நான் அனுபவத்தோடு கூட பேசுகிறேன். யாரோ பேசினதை வைத்து நாங்களோடு சொல்லலை. 55 ஆண்டுகளாக நான் ருசிக்கிற இயேசுவை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 7ஆவதாக அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 5:16. ஒருவருக்காக ஒருவர், ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம். எனக்கு காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் ஒருவருக்காக ஒருவர் இங்கே ஜெபிச்சிருக்கீங்க? ஆலயத்திற்கு வருகிற பெயரை சொல்லி, அல்லது பாஸ்ட் பேரை சொல்லி, அல்லது நம்முடைய தலைமை போதவருடைய பெயரை சொல்லி. ஐயா ஒருத்தர் தான் கையை தூக்குறாரு. இல்லை, நான் கையை தூக்க சொல்லலை, கவனிங்க. நான் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆரோக்கியம் என்கிறதான அபிஷேக வார்த்தை என் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஒருவருக்காக நாம் ஜெபிக்க கர்த்தர் கடலைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பெயரை சொல்லி விசுவாசிங்க, பெயரை சொல்லி. நான் சொன்னேன், கணவன் இல்லாமல் ஊழியம் செய்கிறோடைய மனசில் நான் பேப்பரில் எழுதி வைக்கல, மனசில் எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி சிஸ்டருங்களா பேர் கட கட கடன் காலையில் ஜெபிச்சில் அப்படி ஜெபத்தில் முழங்கால் படிக்கிட்டா வந்துக்கிட்டே இருக்கு. அவங்கள பேரை சொல்லி ஆண்டவரே, எந்த சகோதரி, மிஸ்ஸஸ் தாமஸ் ராஜ், மிஸ்ஸஸ் ஜெர்னாஸ், மிஸ்ஸஸ் ஜெட்சன், மிஸ்ஸஸ் ஃப்ரெட்டி, நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு, வந்துனே இருக்கு. மிஸ்ஸஸ் ஞானபாண்டியன், மிஸ்ஸஸ் ஏஞ்சல், மிஸ்ஸஸ் சீர்காழி பீட்டர் முத்து, மிஸ்ஸஸ் ஜோசப் திருப்பூரில் தான் இருப்பாருங்க. அவர் மறிச்சிட்டாரு. ஆனால் ஊழியம் செஞ்ச தேவ மனுஷன், அவங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்க ஊழியம் செஞ்சாங்க. இப்படி லைனை ஆண்டவர் பாரப்படுத்திக்கிட்டே இருக்கார். அப்போது ஒருவருக்கான ஜெபிக்கும் பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருந்தார். இப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7 விதமான காரியங்கள் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எப்படி ஆண்டவரிடத்திலிருந்தே தெய்வீக சுகத்தை, அற்புத அதிசயம். முதலாவதாக எனக்குள் இருக்கிற விசுவாசம். 2ஆவதாக மற்றவர்களுக்குள் இருக்கிற. 3ஆவதாக மலை. ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம் அது. மலையை போன்ற விசுவாசம். என்ன செத்தாலும் சாவேன்னு சொன்னான் எஸ்தர். செத்தாலா? சாகலைங்க. சாகிறனுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது, விடவே மாட்டார் ஆண்டவர். அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்துடணும். மலையை போன்ற அந்த விசுவாசத்துக்கு வந்துடணும். ஒருத்தருக்கு 27 வருஷமா குழந்தை இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாராம், நான் உனக்கு குழந்தை தருவேன். முந்தானத்து தான் ஆன்லைனில் பார்த்தேன். ஒரு பெரிய தேவ மனுஷன், உலகத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவருக்கு 27 வருஷமா குழந்தை இல்லை. கர்த்தர் சொல்ல உனக்கு தருவேன். அப்போது ஆண்டவர் சொன்னா தருவேன்னு சொன்னேன், நீ எப்படி விசுவாசிக்கிறேன்? அவர் சர்ச்சு முடிச்சுட்டு போகும்பொழுது குழந்தைக்கு தொட்டில் வாங்கி போனாரான் வீட்டுக்கு. இன்னும் குழந்தை பிறக்கலைங்க.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? குழந்தை இன்னும் பிறக்கல. ஆனால் எதை வாங்கிட்டு போறாரு? ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்த வர மாட்டாரா? அது அசைக்க முடியாத மலையை போன்ற கர்த்தர் எனக்கு வாக்கு தந்து இருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் இல்லைங்களா? அடுத்தது ஆண்டவருடைய கர்த்தர் அவர் நம்மை தொடும் பொழுது, ஐந்தாவதாக விசுவாசம் உள்ள ஜெபம், ஆறாவதாக எதை அறிக்கையிடணும்? சாரின்னு சொல்லுங்க. எவ்வளோ நேரம் ஆகப்படுது? சாரி பிரதர், ஐ எம் சாரின்னுங்க. யூ ஆர், எப்பவுமே ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி கற்றுக்குங்க. ஐ எம் ராங்னு சொல்லி கற்றுக்குங்க. யூ ஆர் ராங்னு சொல்லாதீங்க. ஏழாவதாக ஒருவருக்கு ஒருவாக, ஆமாம் கவனிங்க அருமையானவர்களே, அவிசுவாசிகளுக்கு ஆண்டவர் சுகத்தை உடனே தந்துடுவார். அவங்களுக்கு எந்த நிபந்தனையும், அவன் ரட்சிக்கப்படவே இல்லை, இயேசுவின் அன்பை பற்றி அவனுக்கு தெரியவே, அவன் ஒரு அவிசுவாசி, ஆனால் அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே சுகம் தருவார். உடனே சுகம் தருவார். நாங்கள் வட இந்தியா ஊழியத்துக்கு போகிறோம். கண் தெரியாதவர்களாம் ஈஸியாக கண் தரப்போம். ஆச்சரியமாக இருக்கும். முடவான ஈஸியாக நடந்து போவான். கேன்சர் வியாதி உடனே சுகமாகும். யார்? அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவிசுவாசிகள். இயேசுனா யாருன்னு தெரியாது, ஆனால் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? அது ஏதோ மீடியாஸில் வர்றதில்ல, அது ஒரு பெரிய பத்திரிகையில் வர்றதெல்லாம் கிடையாது. ஆனால் விசுவாசிகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா நிபந்தனை இருக்கிறது. என்ன இருக்குங்க? நிபந்தனை இருக்கு. அதான் நிபந்தனை நான் சொன்னேன். ஒருவருக்கு ஒரு அறிக்கை இடணும், குற்றங்களை நீங்கள் அறிக்கை இடணும், ஒருவருக்காக பல காரியங்கள் இருக்குது. நான் அதுக்கு போக விரும்பலை. கர்த்தர் பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. கவனிங்க, ஆண்டவர் எப்படி வியாதிகளை சுஸ்தமாக்கினார் தெரியுமா? கவனிங்க, இயேசுநாதர் எப்படி சுஸ்தமாக்கினார்னா, 2 வெப்பன்ஸை யூஸ் பண்ணார், 2 ஆயுதங்களை அவர் யூஸ் பண்ணார். 1 அதிகாரத்தை பயன்படுத்தினார். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவ்வளவு அதிகாரத்தோடு போதிக்கிறாரு. ஆச்சரியப்பட்டாங்களா அவர் அதிகாரத்தை, அத்தாரிட்டி, அதிகாரத்தோடு அவர் விசுவாசிகளை துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கினார். ஒரு தேவ மனுஷன் இப்படியா எழுதுகிறார், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த அதிகாரம். ஒரு நாயை எப்படி நம்ம துரத்துறோம்? ஒரு நாய் சபைக்குள்ள வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? ஐயோ போ அப்படின்னு கெஞ்சுவீங்களா? அதுக்கிட்ட என்ன செய்வீங்க? அட்டி செருப்பால சொன்னாலும் சொல்லுவீங்க. என்னத்தை பயன்படுத்துறீங்க நீங்க? அதிகாரத்தை. கவனிங்க, அதிகாரம் என்ன? டாக், டிமான், டிசீஸ், 3 டி இருக்கு பாருங்க. நாயை துரத்தும், 2வது பேயையும் துரத்தும், 3வது நோயையும் துரத்தும். இயேசு 28:18 சொல்ல, சகல அதிகாரம் படைத்தவர், வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு நாயை துரத்துகிறது போல உங்கள் சரீரத்தை துரத்துகிற நோயையும் துரத்த கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். உங்களுக்கு பயமுறுத்துகிற பேயையும் துரத்த கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசு முதல் பயன்படுத்தின ஒன்று அத்தாரிட்டி, அதிகாரம். 2வதாக இயேசு பயன்படுத்திய அந்த வல்லமை. என்னதுங்க? வல்லமை. அந்த வல்லமையை தான் ஒருத்தி நம்பி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா என்ன புறப்பட்டது? வல்லமை புறப்பட்டது. கவனிங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே வல்லமை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி என்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அது என்றென்றைக்கும் 24 மணி நேரம் உங்களுக்குள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வியாதியை பார்த்து பயப்படுவீங்களா? நோயை பார்த்து பயப்படுவீங்களா? கவனிங்க, ஒருவேளை ரிசல்ட் பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுக்கும்பொழுது இவ்வளோ அதிகமாக காட்டலாம், நிச்சயம் காட்டும். கவனிங்க, அதை பார்த்து தயவுசெய்து நீங்கள் பயப்படாதீங்க. அதை நான் சொல்ல வர்றது, பயந்தினாவே பிசாசுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். ஆண்டவர் ஏன் பயப்பட்டீர்கள் அற்ப விசுவாசிகளே கேட்டாரா இல்லையா? உடனே நம்ம ஐயோ இவ்வளோவா, என்ன செய்யுதுன்னு தெரியலையே, பயப்படுறோம். அங்கே போகலாமா இங்கே போகலாமா? இல்லைங்க, நம்முடைய ஆண்டவர் பயப்படுகிற ஆவியை தரல, நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். என்ன புத்திங்க? தைரியமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இப்போ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறவங்க பிள்ளைகள் வியாதிப்படும் பொழுது, நமக்குள்ளே எப்படி பலவீனம் வரும் பொழுது, நம்ம முதலாவதாக யாருக்கு சொல்லணுங்க? அப்படியே சொல்கிறேன், சபையினுடைய முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் அதை பற்றி நான் தவறுன்னு சொல்கிறதில்ல, சொல்ல. ஆனாலும் நீங்கள் அது அங்கே போகாமையே நான் 7 விதமான வழிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 7 விதமான வழிகள் நான் கடைபிடிக்கிறேன். கர்த்தர் என்னை உயிரோடு தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் மாத்திரம் இல்லை, என்னை போல் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். 100 வயசு ஒரு அம்மா, 108 வயசில் ஒரு அம்மா இறந்துச்சு பள்ளிக்கரணையில். 108 வயசுங்க.
அந்த அம்மா தைலம் வந்திக்காது. அவங்க வீட்டுக்கு அவங்க மகன் ஒரு பெரிய கத்தோடைய ஊழியக்காரன். கவனிங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன தெரியுமா, அவர்கள் மருந்து மாத்திரை வேணும் இல்லைன்னு சொல்லலை, பிணியாளுக்கு வைத்தியன் தேவைன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அதை விட நானே உன் பரிகாரியாய் கத்தர் என்று சொன்ன இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இல்லை, டேவிட் கன்னிப்பெண்கிற ஒரு பாட்டு எழுதுறார். உண்டு பண்ண தெய்வம் இங்கு உயிரோடு இருக்கையிலே கண்டதெல்லாம் கடவுளாகமான எழுதினார். உண்டு பண்ண தெய்வம் எங்கே இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறாரு. உயிரோடு தேவன் இருக்கும்போது நீ கண்டதெல்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கையில் வெண்ணெயை வச்சு நெய்க்கு தேடலாமா எங்கேயாவது? சொல்லுங்கள். கையில் என்ன இருக்கு? நெய் வெண்ணெய் என்ன செய்யணும்? அதை காய்ச்சினா நெய்யாக போகுது இல்லை? அதுபோல் வெண்ணெயை போல வேதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், சத்தியத்தை தந்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற ஜெபிக்கிற நல்ல உத்தம ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய மனக்கண்களை இன்றைக்கு திறப்பாராக. வியாதியை எப்படி பார்க்கணுங்க? நாயை போல பார்க்கணும். எப்படி? அப்படி தான் பார்க்கணும். அப்படி தான் பார்க்குறேன், நான் அப்படி தான் பார்ப்பேன். கவனிங்க, நாயை போல் பாருங்க. அதை அதுக்கு ரொம்ப தலையை மேலே தூக்கி வச்சிங்கன்னா அதுக்கு என்ன பார்க்குறோம்? சந்தோஷம் வேணாம். நமக்கு பாரு எவ்வளோ மரியாதை. ஊழியக்காரருக்கு மரியாதை கொடுக்குறோம், ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறோம், அதுக்கு மரியாதை. கவனிங்க, நாயை போல் பாருங்க. டாக், டிமான், டிசீஸ், இந்த மூன்றையும் துரத்த கர்த்தர் உங்களுக்குள்ளே அத்தாரிட்டி என்னும் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அதிகாரம். நான் ஒரு கான்ஃபரன்ஸில் போயிருந்தேன். அங்கே ஒரு இந்தோனேஷியாவிலேருந்து வந்த ஒரு ஐயா இந்த டிவைன் ஹீலிங்கை குறித்து பேசி கொண்டிருந்தார். எப்படியெல்லாம் தெய்வீக சுகம் உண்டாகணும். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக காட்டினார். ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு மலையை போன்ற விசுவாசம் இருக்குது அப்படின்னு. வாங்க ஸ்டேஜுக்கு வந்தேன். யாருக்கு காதெல்லாம் கேட்கலன்னாரு. ஸ்ரீலங்காவில் ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவருக்கு காது கேட்காதான், இடது காது. ஸ்டேஜில் நிற்க வச்சார், என்னையும் அவரையும். என்கிட்ட கேட்டார் மறுபடியும் அந்த பாஸ்டர், உங்களுக்கு மலையை போன்ற விசுவாசம், அந்த மலையையும் பேர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இருக்குது பாஸ்டர். அந்த பாஸ்டர்கிட்ட கேட்கார், காது கேட்காத பாஸ்டர்கிட்ட, பிரதர் இவர் இப்போ ஜெபிக்க போகிறார், உங்களுக்கு கர்த்தர் சுகம் தருவார் என்ற உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. எந்த விசுவாசம் இருக்குது? அற்ப விசுவாசமா, அசைக்க முடியாத விசுவாசமா? அந்த ஸ்ரீலங்கா பாஸ்டர் சொல்லார், அசைக்க முடியாத விசுவாசம். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னார். பாருங்க, நான் ஜெபம் பண்ண பாருங்க, வித்தின் 2 செகண்டில் காது ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைனில் பேசுகிறேன். ஸ்ரீலங்கா பாஸ்டர் மலேசியாவுக்கு வந்திருந்தார், பீனாங்கு கான்ஃபரன்ஸ். இப்படி நான் ஒரு ஆள் இல்லை, ப்ராக்டிக்கலாக அவர் தியரியை சொல்லி கொடுத்தாரு. அதை நடைமுறையிலும் காணும்படி கர்த்தர் எங்களுக்கு கண்களை தந்தார். இப்போ நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் அதிசயம் செய்கிறார். முதலாவதாக நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். நம் மூலமாக இந்த சிறுதாவூர் ஜனம் சுதந்திரிக்க வேண்டும், இந்த திருப்போரூர் ஜனம் சுதந்திரிக்க வேண்டும், இந்த காயார் பட்டணம் சுதந்திரிக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமம் இங்கிருந்து கர்த்தரை சுகமாக்கும் வல்லமை புறப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அற்புதத்தின் கிணறா இந்த நல்ல சபை மாறணுங்க. ஒரு அதிசயத்தின் கிணறா இந்த நபை சபை மாறணுங்க. அந்த சபைக்கு போனால் கர்த்தர் சுகத்தை தருவார், அந்த சபைக்கு போனால் கர்த்தர் விடுதலையை தருவார், அந்த சபைக்கு போனால் கர்த்தர் சமாதானத்தை தருவார், அந்த கடைக்கு அந்த சபைக்கு போனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி 4 மூலையில் இருக்கிற ஜனங்கள் அந்த இடத்தை தேடி வரும்படி கர்த்தர் இது ஒரு மலையின் மேல் உள்ள பட்டணமாய் மாற்றணும். கண்களை மூடி கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வைராக்கியத்தோடு கூட இனிமேல் நாம் ஜீவிக்க போகிற ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்ற வார்த்தை எங்களுக்குள்ள வரவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ள அவிசுவாசம் கிரியை செய்யவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வளரணும் ஆண்டவரே. அன்றைக்கு அந்த மனுஷன் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா அப்பாவை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. எங்கள் சபை விசுவாசத்தை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தில் வளரணும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தை அவனை காத்துக்கொள்ள கர்த்தர் வல்லவராய் இருக்கிறீர். கர்த்தர் நம்புகிற ஜனங்கள் அவர் கைவிடுகிறதே இல்லை. பெரிய வியாதியோ சிறிய வியாதியோ சிலுவையில இயேசு அதை சுமந்து தீர்த்து இருக்கிறார். சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்தை இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா அந்தகார இருள் நீங்கும்படியாய், எல்லா அந்தகார அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் என்னோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருக்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதை கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டு இருக்கிறார்.
ரபா லரா துரா ஹம்தா ரபா லா எல்லா கண்களை முடிச்சு கேளுங்க. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, வல்லமையை தாங்கப்பா, அதிகாரத்தை தாங்கப்பா. உம்முடைய அதிகாரம் எங்களுக்கு தேவைப்பா. எங்களுக்குள்ளே பயம் வரக்கூடாது, எங்களுக்குள்ளே சந்தேகம் வரக்கூடாது. பயம் பிசாசினால் உண்டானது, சந்தேகம் பிசாசினால் உண்டானது. அது எங்களுக்குள்ளே வரவே கூடாது. நாங்கள் விசுவாசிகள் ஆண்டவரே, விசுவாசை துவக்கினவர் நீர் ஆண்டவரே. ரபாலா ராத்து ரபாலா ஷதரபா ஹம்தரபா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆமென். இந்த கரங்களுக்குள்ளே அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. இந்த கரம் யாரெல்லாம் தொடுகிறதோ அங்கெல்லாம் தெய்வீக சுங்கட்டாட்டம் ஆண்டவரே. எஸ் சொல்லுங்க. இந்த 2 கரத்திலும் அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆணைகள் கடாவப்பட்ட அற்புத கரங்கள் என் கரங்களை தொடுவதாக. இனி இந்த கரம் சாதாரண கரம் இல்லை. இனி இந்த கரம் சாதாரண கரம் இல்லை. அற்புதங்களை செய்கிற கரம், அதிசயங்களை செய்கிற கரம், விடுதலை உண்டாகுகிற கரம். எனக்காக அல்ல, இயேசுவின் நாமத்திற்காக. எனக்காக அல்ல, தேவராஜ்யம் கட்டப்பட. எனக்காக அல்ல, ஜனங்கள் ரட்சிக்கப்பட. எனக்காக அல்ல, குருடாக்கப்பட்டிருக்கிற மனக்கண்கள் திறக்கப்பட. எனக்காக அல்ல, சத்துருவின் சேனையை நாங்கள் துரத்த, சத்துருவை நாங்கள் ஜெயிக்க. ரானா மன்னா ஷதா ரஹம் தரா கபலா ராதா டபா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே விசுவாசத்தை பெருக பண்ணையா, விசுவாசத்தை பெருக பண்ணையா, அபிஷேகத்தை பெருக பண்ணையா. எனக்குள்ள விசுவாசம் இல்லையே, நான் சந்தேகப்படுறேனே, எனக்குள்ள நம்பிக்கை குறைஞ்சிருக்கிறது ஆண்டவரே. நான் உம்மை துக்கப்படுத்தவே கூடாது ஆண்டவரே. ராபாலா ராது ராபாலா ஷிகபாலா ராது ரபு மம்தா ராபாலா ராது ராபாலா ஷத ராபாலா ராது ராகபாலா ராதா ராபா. ஹல்லேலூயா. விகில்ஸ்வொர்த் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் இதுவரைக்கும் 23 மரித்த சடலங்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். புத்தகத்தை இருந்த வாசிங்க. விகில்ஸ்வொர்த்ன்ற 23 இதுவரைக்கும். அப்போ மரித்த பிணத்தையே ஒரு மனுஷன் உயிரோடு எழுப்பான் என்று சொன்னார். நம்முடைய சரீரங்களை போராடுகிற வியாதியை கர்த்தருக்கு சுகமாக்குறது லேசான காரியம், லேசான காரியம். சொல்லுங்க, நான் ஜெயம் எடுப்பேன், நான் ஜெயம் எடுப்பேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது தரும். மற்றோட விசுவாசம் எனக்கு தரும். மலையை போன்ற விசுவாசம் அது எனக்கு தரும். கர்த்தர் என்னை தொடும் பொழுது அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். குற்றங்களை அறிக்கையிடும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுவேன். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுவேன். இப்படிப்பட்ட மேன்மையான மகிமையான பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சொல்லுங்க வாய் திறந்து. சுமந்து அப்படி சொல்லுங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து. ஃபாதர் பாடினார்னா, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையே இல்லை. நான் சுமக்க வேண்டியது இயேசு ஏற்கனவே சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தருடைய செவியை திறந்திருக்கிறார். எனக்குள்ள அவிசுவாசம் இல்லை, எனக்குள்ள பயம் இல்லை, எனக்குள்ள சந்தேகம் இல்லை. நான் ஒரு ஜீவ நதி. இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஔஷதம் உண்டாகும். இந்த நதி போகிற இடமெல்லாம் அதிசயம் உண்டாகும். காரணம், ஆராதிக்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லாதபடி, எங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் சொல்லும்படியாய் இந்த நாளிலே வெளிப்பட்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட நாங்கள் சத்தியத்தின் பாடி வாழ, உம்முடைய அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொள்ள, ஜெயம் எடுக்க ஒருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.